Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம Black Book series தான் பார்க்க போறோம். இன்னையில இருந்து தினத்துக்கு நான் வீடியோல அப்லோட் பண்ண போறேன். Black Book வந்து CGL குள்ள முடிக்கணும்னு தான் டார்கெட் பண்ணிருக்கேன். ஓகே, இது வந்து எப்படி போகும் அப்படினா ஃபர்ஸ்ட் டே ஒன் டே வந்து 30 synonyms 30 OWS 10 phrasal verbs பார்ப்போம். அடுத்த நாள் வந்துட்டு 30 antonym 30 idioms 10 phrasal verbs. அப்படி பார்த்தா தான் நமக்கு போர் அடிக்காம இருக்கும், நிறையவும் படிக்கவும் முடியும். ஓகே, ஒரு நாளுக்கு வந்துட்டு 70 words டார்கெட் பண்ணிருக்கேன். சோ இன்னும் நீங்க Black Book படிக்காம இருந்தாலோ இல்ல ரிவிஷன் பண்ணனும்னு நினைச்சாலும் இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. சோ ஐ ஹோப் யூ லைக் திஸ். லெட்ஸ் grow together. சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து OWS தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படினா அப்டேட். அப்டேட் ABATE. அப்டேட் அப்படினா ஒரு விஷயத்தை வந்துட்டு நிறைய வைட் ஸ்ப்ரெட் பண்றதா அப்டேட் பண்றதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், வைரஸ் வந்துட்டு நிறைய அப்டேட்டா இருக்கு, ஒரு நியூஸ் வந்துட்டு அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னா பரவிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்துட்டு அபட்டாயர். அபட்டாயர்னா என்ன அப்படின்னா ABATTOIR, கறிக்கடை தான் அபட்டாயர்னு சொல்லுவாங்க. a place where animals are slaughtered for consumption as food. ஓகே, அடுத்தது அபாட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ச் இல்ல மொனாஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, ஏதாவது கோயில், அந்த மொனாஸ்ட்ரியோட ஹெட் பேர் என்ன அப்படின்னா அபாட்னு சொல்லுவாங்க. ஓகே, ABBOT. இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்க வார்த்தை அபாட் அப்படிங்கிறது. அடுத்தது அப்ரிவியேஷன். இது எல்லாத்துக்குமே தெரியும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு பெரிய வார்த்தையை சுருக்கி MP அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷனுக்கு ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்காங்க, இங்க BB வரும். ABBREVIATION. ஓகே, ஸ்பெல் செக்ல கேட்கறாங்க. அடுத்த வார்த்தை அப்டிகேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு கிவ் அப் ஒன்ஸ் அத்தாரிட்டி ஆர் த்ரோன், அதுதான் வந்து அப்டிகேட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புத்தா வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ட்ரூத் தனக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவரோட த்ரோனை விட்டும் அவரோட மக்களை விட்டும் வந்துட்டு அவர் விலகி போனாரு. அதுதான் அவரோட பவரையும் அத்தாரிட்டியும் துறந்துட்டு போனார்ல, தட் இஸ் கால்ட் அப்டிகேட் பண்ணிட்டு போறது. அப்டிகேட் பண்ணிட்டு போறது. ஓகே, அடுத்தது இது வந்துட்டு வெர்ப் ஃபார்ம், அதோட நவுன் ஃபார்ம். இந்த TION வந்தாலே வந்துட்டு அது பேர் நவுன் ஃபார்ம்னு அர்த்தம். ஓகே, ஆக்ட் ஆஃப் கிவிங் அப் ஒன் த்ரோன், அப்டிகேஷன் சொல்லுவாங்க. அப்டிகேட்டோட நவுன் ஃபார்ம் தான் அப்டிகேஷன். ஓகே, அடுத்தது அபரேட். அபரேட் ஆர் அபரேஷன். அபரேஷன் TION வந்தாலே வந்துட்டு அது நவுன் ஃபார்ம். அபரேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கும் போது ஒரு தப்பான வழிக்கு டீவியேட் பண்ணப்பட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் அபரேஷன் அர்த்தம். இவன் அபரேட் ஆயிட்டான் அப்படின்னா அவன் வழி மாறி போயிட்டான், ஒரு தப்பான வழிக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் டீவியேஷன் ஃப்ரம் த ரைட் கோர்ஸ், ஒரு கரெக்டான பாதையில இருந்து விலகி போறது. ஓகே, அடுத்தது வந்து அப்ளூஷன். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கங்கையில எல்லாம் புனித நீர் ஆடுவோம்ல, அதுக்கு பேர் தான் அப்ளூஷன் சொல்லுவாங்க. அப்ளூஷன் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் வாஷிங் ஒன் செல்ஃப். ஓகேவா, பாவத்தெல்லாம் போக்குறது, போய் கங்கையில நீரானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளூஷன் அப்படின்ற வார்த்தை. ஓகே, அடுத்தது வந்து அபாலிஷ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. அபாலிஷ்னா என்ன அப்படின்னா ஃபார்மலி புட் அன் எண்ட் டு அ சிஸ்டம், பிராக்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது அபாரிஜினல். அபாரிஜினல்னா ஒண்ணுமே இல்லை, பூர்வீக மக்கள், அந்த நாட்டோடைய சொந்த மண்ணில் ஆதி காலத்துல இருந்து இருப்பாங்கல்ல, அவங்களதான் வந்து அபாரிஜினல் பீப்புள்னு சொல்லுவாங்க. அபாரிஜினல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், பீப்புளை வந்துட்டு குறிக்கிறதுனால ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரதான் அட்ஜெக்டிவ். அப்ப பீப்புள், அபாரிஜினல் பீப்புள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பீப்புள், எந்த வகையான பீப்புள், அபாரிஜினல் பீப்புள் அப்படி டிஸ்கிரைப் பண்ணி வரதுனால இது வந்து அட்ஜெக்டிவா வருது. அதுவே அதோட நவுன் ஃபார்ம் என்ன அப்படின்னா அபாரிஜின்ஸ் சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் என்ன ABORIGINES. ஓகே, அடுத்தது அப்ரிட்ஜ். அப்ரிட்ஜ் இம்பார்ட்டன்டான வார்த்தை. இது வந்து மோஸ்ட்லி லிட்ரேச்சர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பெரிய புத்தகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்ற ஒரு ரைட்டர் இருக்காரு. அவர் வந்து அனிமல் ஃபார்ம்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக் கிட்டத்தட்ட ரஃப்லி ஒரு 700 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது யாராவது ஒரு பப்ளிஷர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து சுருக்கி ஒரு 100 பக்கத்துல அந்த கதையோட சாராம்சம் மாத்தாம உங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாரு. புத்தகத்தோட கதையோட சாராம்சம் பார்த்தாம அந்த 700 பக்கத்தை 100 பக்கத்துல உங்களுக்கு கொடுத்தாருன்னா உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். டைமும் மிச்சம், நம்ம வந்து ரீடும் பண்ணி முடிச்சிடலாம் அந்த கதையை அப்படின்னு. ஸோ தட் இஸ் கால்ட் அப்ரிஜ்டு வெர்ஷன் ஆஃப் த புக். அப்ரிஜ்னா சுருக்கி ஒரு கதையை கொடுக்கறதா அப்ரிஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ABRIDGE. இது வந்து வேர்பு. அதுவே வந்து நவுன் ஃபார்ம்ல MENT அப்ரிஜ்மெண்ட்னு முடியும். மோஸ்ட்லி நவுன் ஃபார்ம்ல எல்லாமே வந்து MENT TIONல முடிச்சாலே அதெல்லாம் நவுன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது அப்ராகேட். அப்ராகேட்னா கேன்சல் ஆர் டூ அவே வித் அ லா ஆர் அக்ரிமெண்ட். ஒரு முன்னாடியே போட்ட ஒரு லாவை கேன்சல் பண்றதுனா தட் இஸ் கால்ட் அப்ராகேட். இப்போதானே அபாலிஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம், அதோட க்ளோஸ் வார்த்தை தான் வந்துட்டு அப்ராகேட். ஓகே, இது அடிக்கடி கேட்குற வார்த்தை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ராகேட்.
அடுத்தது அப்சல்யூஷன் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து மன்னிச்சு விடுறது. இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்துட்டு பாவம் பண்ணிட்டாரு, ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, அவரை வந்துட்டு கோர்ட் வந்து மன்னிச்சு விடுறாங்க அப்படின்னா ஃபார்மல் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் பர்சன்ஸ் சின்ஸ், அதுதான் வந்து அப்சல்யூஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இதை வந்து ரிலீஜியஸ் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரிலீஜியன்ல வந்து அப்சல்யூஷன், கிறிஸ்டியானிட்டியில யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மல் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் சின்ஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்சல்யூஷன். இப்போ மாடர்ன் டேர்ம்ல வந்து வேர்பா அப்சல்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தரை வந்துட்டு அவரோட இதுல இருந்து விடுவிச்சுட்டாங்க, அவர் மேல எந்த கேஸும் இல்லாம அவர் வந்து நிரபராதி ஆயிட்டாருன்னு சொல்றதுக்கு, மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்றதுக்கு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ABSOLUTE இந்த வார்த்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்டான வார்த்தை. ஓகே, அடுத்தது அப்சர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நான் சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாமே அப்சர்டா இருக்கும். அப்சர்ட்னா என்ன அப்படின்னா அன்ரீசனபிள், இல்லாஜிக்கல் ஆர் ரிடிகுலஸ். ஏன்னா அவங்க சம்மந்தமே இல்லாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம மீனிங் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்து உங்களுக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்சர்டா பேசுறாங்க, இல்லை அப்சர்டா எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னு அர்த்தம். ரிடிகுலஸ், அன்ரீசனபிள் ஆர் இல்லாஜிக்கல்னு அர்த்தம். ஓகே, அது அந்த விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாது, அதுதான் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும், அதுதான் வந்து அப்சர்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ABSURD இந்த வார்த்தையை வந்துட்டு ரிப்பீட்டடா நான் ரவுண்ட் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க வார்த்தை. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஆக்சிலரேட்னா என்ன அப்படின்னா டு இன்க்ரீஸ் த ஸ்பீடு. எல்லாத்துக்குமே ஆக்சிலரேட்டர்ன்ற வார்த்தை தெரியும், பட் எங்க குழப்பம் அப்படின்னா ஸ்பெல் செக்ல குழப்பிடும். எத்தனை சி வந்திருக்கு நோட்டு பார்த்துக்காங்க, 2 சி வந்திருக்கு, ACCELERATE ஆக்சிலரேட். ஓகே, அடுத்த வார்த்தை அக்கலேடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒருத்தவங்கள ஹானர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் APJ அப்துல் கலாம் ஹானர் பண்ணி அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவரை வந்து அக்கலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். எனி அவார்ட் ஆர் ஆனர் ஆர் லாடேட்டரி நோட்டீஸ் அப்படின்றத அக்கலேட் பண்றது. ஒருத்தவங்கள அவங்களோட அச்சீவ்மெண்ட்காக பாராட்டி ஒரு அவார்டு கொடுக்கறதுக்கு பேரு அக்கலேட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து நவுனு, ACCOLADE. ஓகே, அடுத்தது வந்து அக்கம்ப்ளைஸ். இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட்டு. அக்கம்ப்ளைஸ்னா யாருன்னா அப்படின்னா எ பார்ட்னர் இன் கிரைம், அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தான் நிறைய வாட்டி அக்கம்ப்ளைஸாக இருப்போம், பட் அக்கம்ப்ளைஸுங்கிறது ரொம்ப தீவிரமான வார்த்தை. ஒரு பெரிய சதி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டாளி இருப்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய சதி பண்ணுறதுக்கு வந்துட்டு 2 பேர் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து அக்கம்ப்ளைஸ்னு சொல்லுவாங்க. பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் another to commit a crime or do something morally ராங்காக பண்ணுறதுக்கு வந்துட்டு உடன் போகிறாங்கல்ல, அவங்களோட பேர் வந்து அக்கம்ப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. ACCOMPLICE. இந்த வார்த்தை இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டிருக்காங்களா பிளாக் புக்கில், நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்க 8 வாட்டி கேட்டிருக்காங்க, இதுவும் இம்பார்ட்டன்டான வார்த்தை. ஓகே, அடுத்தது வந்து அக்கார்டுனா என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு அக்கார்டு இருக்கு அப்படின்னா நீங்களும் நானும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அக்கார்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க சினானிம்ல. இங்க வந்து OWSல என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா பி ஹார்மோனியஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் அப்படின்னா அக்கார்டுன்னு போட்டுருங்க. ஓகே, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, ஹார்மோனியஸா இருக்கிறது, எல்லாத்துக்கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது. ஓகே, அடுத்த வார்த்தை அக்கௌண்டன்ட்னா தெரியும், கணக்கு பார்க்குறவங்க. எ பர்சன் ஹூ ப்ரொஃபஷன் இஸ் டு கீப் அக்கௌண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அசர்பிக், ACERBIC. அசர்பிக்னா ஷார்ப் அண்ட் டைரக்ட், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அவங்கள தான் வந்து அசர்பிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை அக்கௌஸ்டிக்ஸ்னால் வந்துட்டு சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சவுண்டு தான் வந்துட்டு அக்கௌஸ்டிக். இது வந்து எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க, 5 வாட்டி கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அக்கௌஸ்டிக்ஸ், ACOUSTICS அக்கௌஸ்டிக்ஸ். ஓகே, அடுத்த வார்த்தை டு டிசைட் அண்ட் ஸ்டேட் அஃபிஷியலி இன் கோர்ட் தட் சம்படி இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் அ கிரைம். ஒருத்தவங்கள அவங்க கோர்ட்ல போய் நின்றுட்டு இவங்க நிரபராதி, அவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் அக்விட் பண்றது. அந்த கிரைம்ல இருந்து அவங்களை விடுதலை பண்றதுக்கு பேர் அக்விட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ACQUIT. நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். நம்ம மேல வந்துட்டு அப்சால்வ்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, அதோட இன்னொரு வருஷன் தான் அக்விட், ACQUIT. ஓகே, நான் அடிஷ்னலா சொல்ற வார்த்தையெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது ஆக்ரோபேட்னா ஒன்றும் இல்லை, ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, கால் கையை வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளா தூக்குவாங்க. ஸோ an entertainer who performs difficult physical feats. யாரும் ரொம்ப அந்த வித்தெல்லாம் காட்டுவாங்களா அவங்கள தான் வந்து ஆக்ரோபேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப
கை காலில் வந்துட்டு நிறைய அசைவை வச்சு இந்த வித்தை காட்டுறவங்க பேர் வந்து ஆக்ரோபேட் ஆர் ஜிம்னாஸ்டிக் பீப்புளே வந்து ஆக்ரோபேட்ஸ் தான் சொல்லுவாங்க அவங்களோட மூமெண்ட்ஸையும். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை அண்ட் ஆக்ரானிம், ACRONYM ஆக்ரானிம். இதுவும் ரிப்பீட்டடான வார்த்தை. இதுவும் அப்ரிவியேஷன் தான். பட் என்ன அப்படின்னா இனிஷியல் லெட்டர்லாம் சேர்த்து நம்ம வந்து வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு ஆக்ரானிம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்ற வார்த்தையே வந்து ஆக்ரானிம் தான். உங்களுக்கு தெரியுமா? அந்த கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தை நம்ம சின்ன வயசுல வந்து அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் மாதிரி படிச்சிருப்போம். அந்த கம்ப்யூட்டர்ன்ற சிக்கு ஒரு லெட்டர் இருக்கும், ஓக்கு ஒரு வார்த்தை இருக்கு, எம்க்கு ஒரு வார்த்தை இருக்கு, பிக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி அந்த எல்லா லெட்டருக்கும் வந்துட்டு அந்த ஒரு பெரிய சென்டென்ஸ் அதில் எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் சேர்த்து ஒரு வார்த்தையாக கிரியேட் பண்ணி ஒன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆக்ரானிம். ஓகே, அப்ரிவியேஷன் வந்துட்டு MLA MP சொல்லுவோம். அதே அப்ரிவியேஷன் நம்ம வேர்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு ஆக்ரானிம். ஓகே, அடுத்தது ஆக்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். ஆக்ரோஃபோபியா ஏ வந்துட்டு இப்படி ஹைட்டா இருக்கா, அப்ப வந்துட்டு ஆக்ரோஃபோபியானா ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்ரோஃபோபியா. அடுத்தது இது ஆக்ட், நமக்கே தெரியும், எல்லாருமே பண்ணுவோம். டு டூ சம்திங் ஆர் டு பிஹேவ் இன் அ பர்டிகுலர் வே ஆர் டு பெர்ஃபார்ம் அ ஸ்டேட் அ பார்ட் இன் அ பிளே, ஃபில்ம் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது ஆக்டிவேட், ஒரு சிம்மை ஆக்டிவேட் பண்ணுறது, ஒரு மிஷினை ஆக்டிவேட் பண்ணுறது, மேக் அ மிஷின் ஆக்டிவ் ஆர் ஆப்ரேட்டிவ், தட்ஸ் ஆல். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்யூமன், இது 2 வாட்டி மட்டும் கேட்கல, நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கு. த எபிலிட்டி டு மேக் குட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் டேக் குயிக் டெசிஷன்ஸ், ஷார்ப்னஸ் அண்ட் அக்யூரசி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் வந்துட்டு அக்யூமன்னு சொல்லுவாங்க. ACUMEN, ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அக்யூமன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு 30 OWS படிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு இதுக்கு போக போகிறோம், சினானிம்ஸ்க்கு. ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை சினானிம்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுனா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வரலாமா? ஃபர்ஸ்ட் வார்த்தை abundantனா நிறைய பேத்துக்கு தெரியும், plentiful, நிறைய இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுங்க பாருங்க, abundantோட ஸ்பெல்லிங் ABUNDANT, abundantனா plentiful. அதுக்கு ஆன்டனிம் என்னன்னு பார்த்துடணும் நம்ம கையோட. ஓகே, மீகர், கொஞ்சமா இருக்கிறது. ஸ்கார்ஸ், insufficient. abundant, plentiful, அதோட ஆன்டனிம் என்ன? மீகர், கொஞ்சமா இருக்கிறது. ஸ்கார்ஸ், இன்சஃபிஷியன்ட். என்கிட்ட இந்த 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 பொருள் மட்டும் அபண்டன்ட்டா இருக்கு, பிளென்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் என்கிட்ட மீகரா தான் இருக்கு, ஸ்கார்ஸா தான் இருக்கு, இன்சஃபிஷியண்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சில வார்த்தையில டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா அதை படிக்கிறதுக்கு அடுத்த நாள் வந்து தினமும் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வந்துடும். மோஸ்ட்லி ரிப்பீட்டடான வேர்ட்ஸ்க்குலாம் தயவு செஞ்சு வந்துட்டு கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இங்க ஹேஷ்டாக் யாருன்னு போட்டிருக்காங்க, இதெல்லாமே எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது கேண்டிட். இப்போ நிறைய நம்ம மாடர்னில் வந்துட்டு கேண்டிட் அப்படின்னா வந்துட்டு அப்படியே நேச்சுரலாக போஸ் கொடுக்கறதா வந்து கேண்டிட் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ராங்காக இருக்கிறது, ஹானஸ்டாக இருக்கிறது, ஃபோர்த் ரைட்டாக இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது தான் கேண்டிடா இருக்கிறது. இந்த அபண்டன்ட்னா பிளென்டிஃபுல்னு மட்டும் படிச்சு வச்சுக்காதீங்க, அதோட ஆன்டனும் படிச்சு வச்சுக்கோங்க. எல்லாமே கேட்குறாங்க. ஓகே, ஒரு வார்த்தை விடாமல் எல்லாமே ஞாபகம் இருக்கணும். கேண்டிட்னா என்ன? ஃப்ராங்க், ஹானஸ்ட், ஃபோர்த் ரைட். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா டிவிஎஸ். ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யதார்த்தமா இருக்கிறது தான் கேண்டிடா இருக்கிறது. ஓகே, அதுவே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு ரொம்ப கன்னிங்கா பேசுறது, இந்த சீரியல் வில்லிங்க மாதிரி டிவிஎஸ்ஸா இருக்கிறது, கன்னிங்கா இருக்கிறது, ஆர்ட்ஃபுல்லா இருக்கிறது, டிசீட்ஃபுல், ஏமாத்துவாங்கல்ல, உள்ள வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க, டிசீட்ஃபுல், DECITFUL. அப்புறம் பிளண்ட், பயாஸ்டு. எல்லா வார்த்தையுமே வந்துட்டு கேண்டிடோட ஆப்போசிட் தான். ஓகே, இந்த பிளண்ட்டு, டிசீட்ஃபுல், டிவிஎஸ், இந்த 3 வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். பயாஸ்டு, பிளண்ட்டு, டிசீட்ஃபுல், டிவிஎஸ், இந்த 4 வார்த்தையுமே ரிப்பீட்டடா CGல கேட்டுக்கிட்டே இருக்க வார்த்தை தான். CHSலையும் கேட்குறாங்க. அடுத்தது அபேண்டன்னா ஃபார்சேக் ஆர் டெசர்ட்னு அர்த்தம். அபேண்டன் பண்ணிட்டாங்க, கண்டுக்காம அப்படியே விட்டுறது, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லவ் மேரேஜஸ்லாம் பண்ணா சில பேரோட வீட்டில் வந்துட்டு அபேண்டன் பண்ணிடுவாங்க பேரண்ட்ஸ் சில்ட்ரனை. அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து பெத்துட்டாங்கன்னா அவங்க குழந்தைய போயிட்டு குப்பை தொட்டியில் போடுறது, அவங்க அபேண்டன் பண்றாங்க வேணான்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபார்சேக் ஆர் டெசர்ட். வேணா தூரப்போன்னு சொல்லி தூக்கி போடுறதா வந்துட்டு ஃபார்சேக் ஆர் டெசர்ட் பண்றது. அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரீடைன் பண்றது, சப்போர்ட் பண்றது. இல்ல இந்த குழந்தைய நான் சத்தெடுத்து வளர்ப்பாங்கல்ல, அவங்களும் இருக்கிறத வந்துட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரீடைன் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை பேரன். பேரன்னா என்ன அப்படின்னா பேரன் லேண்ட் அப்படின்னா அந்த
லேண்டில் வந்துட்டு நம்மளால் வந்து இதே பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாது. தட் இஸ் கால்டு பேரன், BARREN. இன்ஃபர்டைல், டிசோலேட்ன்ற வார்த்தை இம்பார்ட்டன்ட்டு. டிசோலேட் அன்ப்ரொடக்டிவாக இருக்கும். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃபர்டைல். பேரன் ஆப்போசிட் வந்துட்டு ஃபர்டைல். ஓகே, அடுத்த வார்த்தை பார்க்கலாம். டிலிஜென்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. டிலிஜென்ட் மீன்ஸ் சிம்பிள், ஹார்ட் ஒர்க்கிங். அசிடுவஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்துட்டு அடிக்கடி கேட்குற வார்த்தை. ஹிந்து பேப்பரில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டிலிஜென்ட்னா ஹார்ட் ஒர்க்கிங். இண்டஸ்ட்ரியஸ்னாலும் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியில் என்ன எல்லாரும் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியஸாக ஒர்க் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க்கிங். அசிடுவஸ் அசட்டுத்தனமாக ஒர்க் பண்ணுவாங்க, செம்மையாக ஒர்க் பண்ணுவாங்க, அசட்டுத்தனமாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிடுவஸ், ASSIDUOUS. ஓகே, டிலிஜென்ட்னா என்ன மீனிங்? அசிடுவஸ், அன்டயரிங், டயர்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்டயரிங்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா டயர்டே ஆகாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அன்டயரிங். இப்போ நிறைய CGLக்கு நிறைய பேர் அன்டயரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அசட்டுத்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்க, இண்டஸ்ட்ரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ரைட் தானே? ஸோ அடுத்தது வந்து அதோட ஆப்போசிட் லேசி. ஓகே, LAZY, லேசி. அடுத்த வார்த்தை பார்ப்போமா? லூசிட்னா கிளியர்னு இருக்கும். கிளியர், லூசிடாக இருக்குது அப்படின்னா எனக்கு கிளியராக இருக்குது, நீங்கள் சொல்லித்தர கான்செப்ட்ஸில் எனக்கு அப்படியே டாட்டான் மனசில் நிற்கிது அப்படின்னா தட் இஸ் கால் கிளியர் ஆர் லூசிட். அடுத்த ஆப்போசிட் என்ன அப்படின்னா வேக் ஆர் கன்ஃபியூசிங். வேக், நாட் கிளியர் அண்ட் ஆல்சோ கன்ஃபியூசிங். ஓகே, அடுத்த வார்த்தை மீகர். இப்போதானே பார்த்தோம் மீகர்னா கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஆண்டனிம்ஸும் சினானிம்ஸும் நீங்கள் பேரலாக படிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். நிறைய வார்த்தை இங்கே வரும். அதனால வந்து நமக்கு படிக்கிற அழைப்பே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 50-100 வார்த்தை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் அதுவே ரிப்பீட்டடாக தான் நமக்கு ஆண்டனிம்ஸ் மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ படிக்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கிட்டாவே போதும். ஓகே, அடுத்தது மீகர், MEAGRE. சில டைம்ஸ் இங்கே GERும் வரும், REயும் வரும். ரெண்டு ப்ரொனன்சியேஷனுமே கரெக்டு தான். ஓகே, இன்அடிக்குவேட்னு அர்த்தம். மீகர்னா என்ன? இன்அடிக்குவேட், பத்தாம இருக்கிறது, இன்அடிக்குவேட். இந்த வார்த்தை புது வார்த்தை நமக்கு. இதோட ஆப்போசிட் பிளென்டிஃபுல், சஃபிஷியன்ட், போதுமானது அளவு இருக்கிறது நம்ம கிட்ட. அதுதான் வந்துட்டு நிறையவே இருக்கிறது, பத்துற அளவுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுதான். சஃபிஷியண்டா இருக்கு, பிளென்டிஃபுல்லா இருக்கு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை அப்சீன். டீசென்ட்டே இல்லாம இருக்கிறது தான் அப்சீன். OBSCENE. அப்சீன்னா வந்து இன்டீசென்ட்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு டீசென்ட், கிளியர், டிஸ்டிங்க்ட். டீசென்ட், கிளியர், டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னாலும் கிளியர்னு அர்த்தம். டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுறாங்க, 75% எடுத்து டிஸ்டிங்ஷனில் பாஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா கிளியர் பண்ணிட்டாங்க, டீசெண்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பெரிலஸ்னா வந்து டேஞ்சரஸ்னு அர்த்தம். டேஞ்சரஸ் தான் பெரிலஸ், ஹசார்டஸ், டேஞ்சரஸ், பெரிலஸ். அந்த வார்த்தை படிக்கும்போதே அந்த எமோஷனோட படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில வார்த்தையெல்லாம் அப்படி படித்தா ஞாபகம் இருக்கும். எனக்கெல்லாம் பெரிலஸ் அப்படி தான், டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி படித்தேன், அப்போ ஞாபகம் வந்துருச்சு. பெரிலஸ், டேஞ்சரஸ் ஆர் ஹசார்டஸ். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா சேஃபாக இருக்கிறது. ஓகே, பெரிலஸோட ஆப்போசிட் வந்துட்டு சேஃப். அடுத்தது ப்ரூடெண்ட்டாக இருக்கிறது. ப்ரூடெண்ட்னா வந்துட்டு ஒன் ஹூ இஸ் காஷியஸ், வைஸ் அண்ட் ஃப்ரூகல் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒருத்தவங்க காசை எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எதில் செலவு பண்ணணும்னு. அப்படி கரெக்டாக இருக்காங்க. அதுக்கு பேர் கஞ்சத்தனம் கிடையாது. கஞ்சத்தனங்கிறது வேற. அவங்கள வந்து மிஸ்ஸர்னு சொல்லுவாங்க. கஞ்சத்தனம் பண்ணுறவங்க பேர் மிஸ்ஸர், MISER, மிஸ்ஸர் வேற, ஃப்ரூகல் வேற. ஃப்ரூகல்னா கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுறவங்க பேர் ஃப்ரூகல். ஓகே, அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுறவங்க அதில் வந்து ப்ரூடென்ட்னு சொல்லுவாங்க. ப்ரூடென்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நன்மொழி இஸ் ப்ரூடென்ட். உங்கள் பேர் போட்டு நீங்களே ப்ரூடென்ட்னு சொல்லிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி ப்ரூடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஸ், காஷியஸ், ப்ரூடென்ட், இல்லாட்டி ஃப்ரூகல். அதுக்கு நேர் ஆப்போசிட்டு அன்வைஸ், கேர்லெஸ், இன்டிஸ்கிரீட், வேஸ்ட்ஃபுல். இன்டிஸ்கிரீட்ன்ற வார்த்தை நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. அன்வைஸ், கேர்லெஸ், வேஸ்ட்ஃபுல் எல்லா வார்த்தையும் தெரியும். பட் இன்டிஸ்கிரீட்டுங்கிறது புது வார்த்தை. இன்டெலிஜென்ட்டே இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு, இல்லை ஒருத்தவங்க பேசுகிறப்ப கூட வந்து திங்க் பண்ணாமல் பேசுவாங்கள்ல, சில பேர் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு இன்டிஸ்கிரீட்டாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். யோசிக்காமல் பேசிடுவாங்க டக்குன்னு. ஸோ தட் இஸ் கால்ட் இன்டிஸ்கிரீட். ஒன் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட்னா ப்ரூடெண்ட்டாக, அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்டிஸ்கிரீட். ஓகே, அடுத்து வந்து கார்டியல்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்லி, அமிக்கபிள், வார்ம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, கார்டியலாக இருக்கிறது. அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படின்னா அமிக்கபிளாக இருக்கேன். இந்த AMI அப்படின்ற வார்த்தை வந்தாலே ஃப்ரெண்ட்லி தான் கைஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரூட் வேர்டு AMIங்கிறது ஃப்ரெண்ட்லி ஆர் லவ் அந்த மாதிரி மீனிங்லேயே வரும். கார்டியல் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்லி
amicable, warm. அதோட ஆப்போசிட் வந்து ஹாஸ்டைலா பிஹேவ் பண்றது. நிறைய பேர் ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டைலா இருப்பாங்க, எனிமி மாதிரியே நம்மளை பார்ப்பாங்க சில பேர் ஹாஸ்டல்ல எல்லாம். இல்லை என்னோட ரூம்மேட் ஹாஸ்டைலா பிஹேவ் பண்றான் அப்படின்னா ஹாஸ்டல்ல ஏன்டா பிஹேவ் பண்றீங்க, தட் இஸ் அவங்க வந்து என் கூட ஃப்ரெண்ட்லியா இல்லை அன்ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை வந்து எருடைட். இப்போதானே பார்த்தோம் ப்ரூடென்ட்னா என்ன, வயசுன்னு அர்த்தம். அதோட க்ளோஸ் மீனிங் தான் எருடைட். பட் எருடைட்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து நாலேஜபிளா இருக்கிறதா, அவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக படிச்சிருப்பாங்க, டிகிரிஸ் நிறையா இருக்கும், கொஞ்சம் ஸ்காலரி பர்சனாக இருப்பாங்க, லேர்ன்டு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, நிறைய டிகிரிஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்காலரி பர்சன்ஸ் தான் வந்து எருடைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஆப்போசிட் வந்துட்டு அன்ஸ்காலரி ஆர் இக்னோரண்ட். எதுவுமே படிக்காமல் இருப்பாங்கல்ல, ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கிற பீப்புளை வந்துட்டு அன்ஸ்காலரி ஆர் இக்னோரண்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சு கொஞ்சம் நிறையா டிகிரிஸ் படிச்சுட்டு கொஞ்சம் படிப்பறிவு அதிகமாக இருக்கவங்க, நிறைய புக்ஸ் படித்தவங்களை வந்து எருடைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எருடைட். எருமை மாடு எருடைட்டாக இருக்காது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரைமிங்கா. எருமை மாடு எருடைட்டாக இருக்காது, எருடைட்டாக இருக்கவன்ல எருமை மாடாக இருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி எருடைட்னா வந்து EAERUDIT, எருடைட். ஓகே, அடுத்தது ஜென்யூன்ங்கிறது ஜென்யூனாக பேசுகிறேன் அப்படின்னா ட்ரூவாக பேசுகிறேன், ஒரிஜினலாக பேசுகிறேன், ஆத்தென்டிக்காக பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் வந்துட்டு ஃபேக்காக இருக்கிறது, டூபியஸாக இருக்கிறது, ஸ்பியூரியஸாக இருக்கிறது. இங்கே இந்த வார்த்தை எல்லாமே நமக்கு தெரியும், பட் இந்த 2 வார்த்தை மட்டும் நம்ம புதுசு. என்னென்ன வார்த்தை, ஸ்பியூரியஸ், டூபியஸ். பியூர்லேயே பாருங்களேன், பியூர் அப்படின்ற வார்த்தை வருதா, அப்போ நம்ம வந்து ஸ்பியூர் அப்படின்னா வந்து பியூரா இல்லை அப்படின்னு அர்த்தம், ஃபேக்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூருக்கு முன்னாடி எஸ் போட்டு வந்தா ஃபேக்கா இருக்காங்க, ஸ்பியூரியஸ் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டூபியஸ்ங்கிறது வேற வழியில் ஞாபகம் வச்சுதான், DUBIOUS. ஓகே, ஸ்பியூரியஸ், டூபியஸ் இது ரெண்டுமே வந்து ஃபேக்கா இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு இன்சொலண்ட் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், ரூட் அண்ட் போல்டு. சில பேர் ரொம்ப கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க, இல்லை ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில இருந்து வராங்க அப்படின்னா they will be somewhat insolent to people who are lower to them. அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி எனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல. அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கணும், இவங்க ஒரு இன்சொலண்ட் அப்படின்னு நினைக்கணும். இன்சொலண்ட் அப்படின்னா ஒரு மாதிரி ரூடாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறது, போல்டாக பிஹேவ் பண்ணுறது. பட் போல்டு எல்லா இடத்துலையும் போல்டு வந்து பாசிட்டிவ்னே சொல்ல முடியாது, சில இடத்துல போல்டு வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ்னஸ், போல்ட்னஸ் தான் வந்துட்டு இன்சொலண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுறது, சப்மிசிவாக பிஹேவ் பண்ணுறது. சப்மிசிவ்னா அடங்கி போகிறது, மேனர்லியா பிஹேவ் பண்றது, கோர்ட்டியஸா பிஹேவ் பண்றது. கோர்ட்டில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கோர்ட் சொல்லலை, இந்த ராஜா காலத்தில் கோர்ட்டியஸாக இருக்கா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ட் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ராஜா முன்னாடி பணிஞ்சு தான் போவாங்க. அப்போ கோர்ட்டியஸ் அப்படின்னா பணிஞ்சு ஹம்பிளாக போகிறது, அதுதான் வந்து கோர்ட்டியஸ். அதுக்குன்னு அடிமை கிடையாது, பட் ஹம்பிளாக எதை சொன்னாலும் கேட்டுட்டு தான் அப்படின்ற ஃபீலிங் இல்லாமல் நிறையா படிச்சிருந்தாலும் ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுறது தான் வந்து கோர்ட்டியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் AR ரஹ்மான் அந்த மாதிரியான பீப்புள் தான் வந்து கோர்ட்டியஸாக இருக்காங்க, ஹம்பிளாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிட்டிகேஷன் என்ன அப்படின்னா லெசன் ஆர் ரெடியூஸ்னு அர்த்தம். மிட்டிகேட் அப்படின்னா லெசன் ஆர் ரெடியூஸ். மிட்டிகேட் ஆயிடுச்சு, மழை மிட்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா மழை வந்து குறைஞ்சிருக்கு, லெசன் ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் டிசுவேட், ப்ரிவென்ட், ஹால்ட். டிசுவேட், ப்ரிவென்ட், சாரி மிட்டிகேட் அப்படின்னா லெசன் ஆர் ரெடியூஸ். அதோட ஆப்போசிட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, இன்டென்சிஃபை பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, ஐம் ரியலி சாரி கைஸ், மாற்றி படிச்சுட்டேன், ஐம் சாரி. மிட்டிகேட் அப்படின்னா லெசன், ரெடியூஸ். அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா என்ஹான்ஸ், இன்டென்சிஃபை, இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மழை வந்துட்டு நல்லா லெசன் ஆயிருக்கு, மிட்டிகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வெதரோட அந்த தாக்கம் மிட்டிகேட் ஆயிருக்கு, சுனாமி மிட்டிகேட் ஆயிருக்குன்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே இன்டென்சிஃபை ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கு, என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு, நல்லா பலமாக பிடிச்சிக்கிச்சு மழை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பர்சுவேட்னா வந்துட்டு கோவாக்ஸ் ஆர் கன்வின்ஸ். கோவாக்ஸ் ஆர் கன்வின்ஸ். ஒருத்தவங்களை வந்து பர்சுவேட் பண்றது, தூண்டி விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த வீடியோ சூப்பராக இருக்குடி, நீயும் பாரு, செமையா இருக்கு சிஜிஎல்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் நீங்க போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து பார்க்க சொல்லி பர்சுவேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள வந்து கோவாக்ஸ் பண்றது ஒரு கன்வின்ஸ் பண்றது. ஓகே, அதோட ஆப்போசிட் வந்துட்டு பர்சுவேடோட ஆப்போசிட் டிசுவேட். ரெண்டுமே ரைமிங்கா வரும், பர்சுவேட், டிசுவேட். டிசுவேட்னா வந்துட்டு ஒரு விஷயத்த
பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறது, அவங்கள ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லி தூண்டுறதுக்கு பேர் பெர்சுவேடு. அதோட ஆப்போசிட் வந்து டிசுவேடு. பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறது டிசுவேட், ப்ரிவென்ட், ஹால்ட். ப்ரிவென்ட் பண்ணுறது ஒருத்தவங்கள ஹால்ட் பண்ணி வைக்கிறது, பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது இந்த வார்த்தை ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை பெர்சுவேட். அடுத்தது டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட் இப்போ தானே இந்த லூசிட்ன்ற வார்த்தை பார்த்தோம். லூசிட்னா என்ன? கிளியர்னு அர்த்தம். அப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்னா கிளியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் வார்த்தை என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஒப்பேக். OPAQUE. நான் சொன்னேன்ல, நீங்கள் இங்கே இருக்கிற வார்த்தையை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு ஆண்டனிமில் வர வார்த்தையும் நம்ம படிச்சுடுவோமா. அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு ஆண்டனிம் சினானிம் படிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரீரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 50-100 வார்த்தை படிச்சிட்டிங்கனால எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக இருக்க மாதிரியா தான் இருக்கும். இதில் மாற்றி அதில் மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க. பட் செலக்டிவாக சொல்ல போனோம்னா ஒரு 500 வார்த்தை 600 வார்த்தை தான் வந்துட்டு சினானிம்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா படிச்சிட்டோம்னா நம்மளால் எப்படினாலும் கேட்டாலும் போட்டுற முடியும். ஓகே, அதனால் பயப்படாதீங்க, நல்லா படிங்க. டிரான்ஸ்பரண்ட்னா லூசிட், கிளியர். அதோட ஆப்போசிட் வந்துட்டு ஒப்பேக். ஓகே, ஒப்பேக். ஒப்பேக்னா வந்து எதுவுமே தெரியல, நாட் கிளியர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காரில் எல்லாம் போயிட்டு இருக்கப்போ பனிமூட்டமாக இருந்தால் அந்த கண்ணாடி வந்து ஒப்பேக் ஆகிடும், எதுவுமே தெரியாது, விசிபிளே இருக்காது. ஒப்பேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஞாபகம் இருக்கும். ஒப்பேக்காக இருக்குது கண்ணாடியில், எதுவுமே தெரில மிஸ்டாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டர்பியூலண்ட். டர்பியூலண்ட்னா என்ன அப்படின்னா வைலண்ட் அஜிடேஷன். டர்பியூலண்ட்னா வைலண்ட் ஆர் அஜிடேஷன். ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கு, இல்லை ஒரு வயலேஷனாக ஒரு வைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து டர்பியூலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஆப்போசிட் வந்துட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மழை பெய்யறது, இடி இடிக்கிறது, அதெல்லாம் டர்பியூலன்ஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறது, இதெல்லாமே டர்பியூலன்ஸ் ஆர் வயலண்ட் ஆர் அஜிடேஷன். அதோட ஆப்போசிட் வந்துட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது அப்படின்னா பிளாசிடாக இருக்கிறது, காமாக இருக்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. பிளாசிட், காம், பீஸ்ஃபுல். இதில் காம், பீஸ்ஃபுல் நமக்கு தெரியும். பிளாசிட் அப்படின்றது புது வார்த்தை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. PLACID. பிளாசிடாக இருக்குது. இந்த பிளேஸு பிளாசிடாக இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை ஆக்வர்டு. ஆக்வர்ட்னா என்ன அப்படின்னா கிளம்சின்னு அர்த்தம். ஆக்வர்டு அப்படின்னா கிளம்சி. ஒரு மாதிரி எனக்கு ஆக்வர்டாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கே அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு இங்கே நிற்கவே பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். கிளம்சியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஆக்வர்ட் ஆர் கிளம்சின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து கன்வீனியன்ட் ஆர் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகே, கன்வீனியன்ட், கிரேஸ்ஃபுல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஆப்போசிட் என்ன? கன்வீனியன்ட், கிரேஸ்ஃபுல்க்கு ஆப்போசிட் ஆக்வர்ட் ஆர் கிளம்சி. ஓகே, அடுத்தது இப்போ தான் டூபியஸ் பார்த்து தானே வந்தோம். நான் சொன்னேன்ல ரிப்பீட்டடாக இருக்கும். டூபியஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பியூரியஸ். ஸ்பியூரியஸ்னா என்ன? ஃபேக்குன்னு அர்த்தம். அதான் டவுட்ஃபுல் ஆர் ஃபிஷி. ஃபேக்காக இருக்கிறது, சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறது, அதுதான் டவுட்ஃபுல் ஆர் ஃபிஷி. அதோட ஆப்போசிட் வந்துட்டு லைக்லி ஆர் சர்டைன். லைக்லி சர்டைன்னா கன்ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். கிளியராக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது தான் லைக்லி ஆர் சர்டைன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டைனாக இருக்கிறது. பட் அது ஆப்போசிட் டூபியஸ், கன்ஃபியூஷனாக இருக்கிறது, அது டவுட்ஃபுல்லாக இருக்கிறது, ஃபேக்காக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை எக்ஸென்ட்ரிக். இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. எக்ஸென்ட்ரிக்னா என்ன அப்படின்னா இது எனக்கு இந்த CHSல கேட்டிருந்தாங்க, 2024 CHSல கேட்டிருந்தாங்க. எக்ஸென்ட்ரிக் என்ன அப்படின்னா பிசார், கொயர் ஆர் பெக்யூலியர்னு அர்த்தம். எக்ஸென்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும், உங்களால் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது, ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்ஸென்ட்ரிக்காக இருக்குது. கொயராக இருக்குது, பெக்யூலியராக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு என்னோட பேக்ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸு, அது என்ன வாய்ஸ்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஒரு மாதிரி கொஞ்சம் கேட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸாக கேட்குது உங்கள் வீடியோவிலேருந்து. அப்போ நீங்கள் இப்படி யோசிக்கலாம், எக்ஸென்ட்ரிக் வாய்ஸ் கேட்குது, குயர் வாய்ஸ் கேட்குது, பெக்யூலியர் வாய்ஸ் கேட்குது, இல்லை பிசார் வாய்ஸ் கேட்குது, ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் ஏதோ கேட்குது அப்படின்ற வார்த்தைக்கு தான் வந்து எக்ஸென்ட்ரிக்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை. அதுக்கு ஆப்போசிட் வந்து கஸ்டமரி ஆர் நார்மல். அதர் தென் என்னோட வீடியோவில் எப்பயுமே வந்துட்டு என்னோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்னோட பேக்ரவுண்ட் கஸ்டமரியாக இருக்கும், நார்மலாக இருக்கும், எந்த சத்தமுமே இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பெக்யூலியரான வாய்ஸ் கேட்கும், பிசாரான வாய்ஸ் கேட்கும். இந்த மாதிரி அடிக்கடி வழக்கில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஓகே, அடுத்தது ஹம்பிள். ஹம்பிள்னா வந்துட்டு மீக். அதுக்கு ஆப்போசிட் அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. மீக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது புது வார்த்தை. அரகண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இவன் ரொம்ப அரகண்ட்டாக இருக்கான் அப்படின்னா வந்து ரொம்ப கெடுபடியா, ரொம்ப ப்ரைடாக மித்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது தான் அரகண்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு ஹம்பிள், மீக்காக இருக்கிறது. ஓகே, மீனும் மீக்காக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாடு மீக்காக இருக்குது அப்படின்னா அது ஹம்பிளாக இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே, அடுத்தது இம்பெக்கபிள். இம்பெக்கபிள் இம்பார்ட்டண்ட். இம்பெக்கபிள்னா என்ன அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து உங்களால் ஒரு குற்றமுமே கண்டுபிடிக்க முடியாது,
பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் இஸ் இம்பெக்கபிள் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட், ஃப்ளாலெஸ், ஃப்ளாவே கண்டுபிடிக்க முடியாது, மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாது, ஃபால்ட்லெஸ், ஃபால்ட்டே இருக்காது, அதுதான் இம்பெக்கபிள்னு அர்த்தம். அதுக்கோட ஆப்போசிட் இன்எக்ஸாக்ட், இம்பெக்கப், ஃப்ளாடாக இருக்கிறது. ஓகே, இம்பெக்கபிள். ஓகே, அடுத்த வார்த்தை இன்னும் 6 வார்த்தை தான் இருக்குது. மோரோஸ். மோரோஸ் தான் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே மோரோஸாக இருக்குது அப்படின்னா க்ளூமியாக இருக்குது, சல்லனாக இருக்குது, சியர்ஃபுல்லாகவே, அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து சியர்ஃபுல். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. மோரோஸ் அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்குது. சில டைம்ஸ் நம்மளே டெஸ்ட் போட்டுட்டு மோரோஸாக உட்காந்துருப்போம், சேடாக உட்காந்துருப்போம், சல்லனாக உட்காந்துருப்போம். ஏன்னா அந்த டெஸ்ட்டில் மார்க் வந்திருக்காது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு நமக்கு வந்து நம்மளே டக்குன்னு நல்லா தான் இருப்போம் அந்த நாள் முழுக்க, டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏன் சோகமாக இருக்கோமே தெரியாமல் ஒரு மாதிரி சியர்லெஸ்ஸாகவே இருப்போம், அந்த மாதிரி எந்தூசியாஸ்டியே இல்லாமல் இருப்போம். அதுதான் மோரோஸாக இருக்கிறது. மோரோஸாக இருக்கிறது, க்ளூமியாக இருக்கிறது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை என்ன, சல்லன். க்ளூமி, க்ளூமி மீன்ஸ் சேட்னஸ். சல்லன், சல்லுன்னு போயிடுவோம், சல்லனாயிருவோம். ரைட் தானே? சல்லனாக இருப்போம், இல்லை மோரோஸாக இருப்போம். இது மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறது, சல்லனாக ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆப்போசிட் வந்துட்டு சியர்ஃபுல்லாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது. டெஸ்ட்டில் மார்க் வந்துருச்சுன்னா குதிக்க ஆரம்பிச்சிருவோம். தட் இஸ் சல்லன். அதோட ஆப்போசிட் சியர்ஃபுல். ஓகே, அடுத்தது அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. அப்ஸ்டினேட்னா ஸ்டப்பர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸ்டப்பர்னாக இருக்கிறது தான் அப்ஸ்டினேட்டாக இருக்கிறது. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிற்கிறதுக்கு பேர் அப்ஸ்டினேட். நான் இந்த கோலை எடுத்துட்டேன், நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ஸ்டினேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ரைட் தானே? அப்போ ஸ்டப்பனாக உங்கள் கோலுக்காக நீங்கள் வந்து உழைக்கணும், அப்ஸ்டினேட்டாக இருக்கணும், ஸ்டப்பனாக இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஃப்ளெக்சிபிள், டாசைல். ஃப்ளெக்சிபிள், டாசைல். சில பேர் இருப்பாங்க, வாடி டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே படிக்கிறலாம் விட்டுட்டு வா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, டாசைலாக இருக்கிறது. அவங்க கோல் மேலே அது பிடிப்பே இல்லாமல் இருக்கிறது. உங்க ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆணித்தனமா அதை முடிச்சுட்டு தான் நான் எந்திருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க பேர் அப்ஸ்டினேட் பீப்புள். சில பேர் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க, ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க, டாசைலா இருப்பாங்க. ஓகே, நான் வந்து இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஓகே, அடுத்து வந்துட்டு ஆப்யூலண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஆப்யூலண்ட்னா என்ன அப்படின்னா ரிச்சா இருக்கிறது, லக்ஸூரியஸா இருக்கிறது. புது வார்த்தை சம்டுவஸ். SUMPTUOUS. சம்முனாலே வந்துட்டு பிரின்சிபல்னு அர்த்தம். நம்ம மேக்ஸ்ல படிச்சோம்னா தெரியும், சம்னா பிரின்சிபல், அமௌண்ட்னு அர்த்தம். அப்போ அமௌண்ட் நிறைய இருந்தா ரொம்ப பணக்காரங்கள பேர் சம்டுவஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்டுவஸ். அது ஆப்யூலண்டா இருக்காங்கப்பா, நல்லா லக்ஸூரியஸாக வாழ்கிறாங்க, ஆப்யூலண்ட்டாக வாழ்கிறாங்க, வசதியாக வாழ்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்வோம், ஆப்யூலண்ட்டாக வாழ்கிறாங்க அப்படின்னா லக்ஸூரியஸாக வாழ்கிறாங்க, சம்டோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆப்போசிட் வந்து புவர். ஓகே, அடுத்தது ட்ராங்குவில். ட்ராங்குவில் இம்பார்ட்டன்ட். ட்ராங்குவிலிட்டி அப்படின்னா அ பீஸ்ஃபுல் ஸ்டேட்னு அர்த்தம். ட்ராங்குவில். இப்போ இன்னொரு வார்த்தை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பிளேஸில் பிளேசிடாக இருப்போம்னு பார்த்தோம்ல, PLACID. பிளேசிட்னா ட்ராங்குவில். இது எல்லாமே ஒரே மீனிங் தாங்க. பிளேசிடு, ட்ராங்குவில், பீஸ்ஃபுல்லு, காம, சோபர். சோபரும் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. காமாக இருக்கிறது தான் சோபராக இருக்கிறது. காம், பீஸ்ஃபுல், சோபர், பிளாசிட், ட்ராங்குவில். ஓகே, இதோட நேட் ஆப்போசிட் என்ன, ஸ்டாமி, டிஸ்டர்ப்டு, வயலண்ட். இன்னொரு வார்த்தையும் நம்ம படித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டர்பியூலண்ட். ஞாபகம் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கலாம். டர்பியூலண்ட், TURBULENT. டர்பியூலண்ட்னு மேலே தான் படித்தோம். ஓகே, டர்பியூலண்ட்னா என்ன, ஸ்ட்ராமி, வயலண்ட். ஏதாவது சண்டை ஒரு மாதிரி மார்க்கெட்லாம் போனால் டர்பியூலண்ட்டாக இருக்கும், அதே ஒரு லைப்ரரி போனால் ட்ராங்குவலாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விஜிலண்ட். விஜிலண்ட்னா ரொம்ப அவேராக இருக்கிறது, வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கண்ணில் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு பார்டரில் நிற்கும் போது ரொம்ப விஜிலண்ட்டாக இருப்பாங்க, வாட்ச்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க விஜிலண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே சேஃபாக நம்ம நாட்டில் உட்காந்துருக்க முடியுது. கரெக்டு. அப்போ வாட்ச்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்அட்டென்டிவாக இருக்கிறது, ரஷ், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் வந்துட்டு ரேஷாக இருக்கிறது. நம்ப், கேர்லெஸ், இன்அட்டென்டிவ், கேர்லெஸ்ஸும் நமக்கு தெரியும். நம்ம படிக்க வேண்டிய வார்த்தை என்ன, ரேஷ் ஆர் நம்ப். நம்ப் ஆர் ரேஷ் அப்படின்னா இன்அட்டென்டிவாக இல்லாமல் இருக்கிறது, ரேஷ் ஆர் நம்ப். ஓகே, அடுத்தது அஃப்ளூவெண்ட். அஃப்ளூவெண்ட்னா என்ன, ப்ராஸ்பரஸ், வெல்தியாக இருக்கிறது, அஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறது. நம்ம மேலே ஒரு வார்த்தை படித்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இங்கே தான் பார்த்தோம். ஆப்யூலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்யூலண்ட்னாலும் அஃப்ளூவெண்ட்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஆப்யூலண்ட், அஃப்ளூவெண்ட் ஆர் ஆப்யூலண்ட். எனக்கு என்ன, நான் அஃப்ளூவெண்ட்டான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன், ஒரு ஆப்யூலண்ட்டான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன் அப்படின்னா லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ப்ராஸ்பரஸ், வெல்தி அப்படி வாழ்நிலை கூட நம்ம வந்துட்டு அப்படி சொல்லிக்க வேண்டியதான். ஐ எம் லிவிங் அ அஃப்ளூவெண்ட் லைஃப், ஐ எம் லிவிங் அ
ஆன் ஆப்பனண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆப்யூலண்ட்னாலும் அஃப்ளூயன்ட்னாலும் ப்ராஸ்பரஸ் வெல்தி, அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு புவர். ஓகே, அடுத்தது அப்பேரண்ட். அப்பேரண்ட்னா என்ன அப்படின்னா ஆப்வியஸ்ன்னு அர்த்தம். அப்பேரண்டா தெரியுது, பச்சையா தெரியுது நீ என்ன பண்றேன்னு, அப்போ ஆப்வியஸா தெரியுது. மேனிஃபெஸ்ட்னா வந்து கிளியர், ஆப்வியஸ், கிளியர்னு அர்த்தம். ரொம்ப தெளிவா வெளிப்படையா இருக்கிறது, தெளிவா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்துட்டு நான் சில சம்ஸ் எல்லாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சயின்ஸ் மிஸ் வந்து ஏதாவது கான்செப்ட்ஸ் நடத்தாலும் சரி, அப்பேரண்டா இருக்கு அப்படின்னா கிளியரா இருக்கு, நல்லாவே புரிஞ்சுது கான்செப்ட், ஆப்வியஸா இருக்கு. மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் மீனிங், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டோட மீனிங் வந்து ஆப்வியஸ் ஆர் அப்பேரண்ட். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு நம்ம படிக்கிறது இங்கே மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, க்ளோஸ் டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு சினானிம்ஸ் முடிஞ்சோடனே போகாதீங்க. ஏன் நான் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்தது இந்த வார்த்தையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கு போயிடலாம். அப்பேரண்ட்னா என்ன? ஆப்வியஸ், மேனிஃபெஸ்ட்டு. இதோட ஆப்போசிட் வந்து ஆம்பிகுவஸ், ஹிடன் ஆர் அப்சர்ட். அப்சர்டுன்னு ஒரு வார்த்தை படித்தோமா? அப்சர்ட்னா என்ன? கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு அர்த்தம், எதுவுமே புரியாமல் இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு இதாக இருக்கிறது, எல்லாமே தெரியாதது. ஆம்பிகுவஸாக இருக்குது, அப்சர்டாக இருக்குது, ஹிடனாக இருக்குது அப்படின்னா எதுவுமே புரியல, கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இதுக்கு போயிடலாம். எதுக்கு அப்படின்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கு. ஃப்ரேசல் வெர்ப்ஸில் 10 வார்த்தை தான் பார்க்க போகிறோம், ரொம்பலாம் பார்க்க மாட்டோம். ஓகே, அபைட் பை அப்படின்னா வந்து டு ரெஸ்பெக்ட் ஆர் ஒபே எ டெசிஷன், லா ஆர் ரூல். அபைட் பை, சில ராஜா சொன்னா நம்ம வந்து அபைட் பண்ணி தான் ஆகணும். இந்த அபைடுக்கு அப்புறம் வர இந்த ப்ரிப்போசிஷனல் இது இருக்குல்ல, இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கைஸ். இதை வச்சு தான் நமக்கு மார்க், அந்த 1 மார்க் 2 மார்க் போகிறதுல ப்ரிப்போசிஷன்லாம் போகும். அதனால தான் நான் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் படிக்க சொல்கிறேன். நிறைய கிளாஸ் டெஸ்ட், நிறைய மார்க் டெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பை, ஃபார், இந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த வார்த்தை தான் ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும், தட் இஸ் கால் ஃபிக்ஸட் ப்ரிப்போஷன். இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அபைடுனா என்ன அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஒபே பண்ணுறது. அக்கவுண்ட் ஃபார் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றது. அக்கவுண்ட் ஃபார்னா என்ன? ஒரு விஷயத்த வந்துட்டு கிவ் அ ரீசன்ட். அக்கவுண்ட் ஃபார் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றது. இது ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டா வி வில் அக்கவுண்ட் ஃபார் திஸ். இந்த ரீசனுக்காக தான் நான் லேட்டா வந்தேன், அக்கவுண்ட் ஃபார் பண்ணிட்டு இருப்போம். அபைடு பைனா ரெஸ்பெக்ட் ஆர் ஒபே டெசிஷன் ஆர் லா ஆர் ரூல். ஓகே, அடுத்தது ஆட் அப். ஆட் அப் அப்படின்னா வந்து to make sense or to come to an expected total. add up பண்றது தான் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரதான் வந்துட்டு add up பண்றது, to make sense, புரிய வைக்கிறது. ஓகே, add up. ஓகே, அடுத்தது advice against. இது இம்பார்ட்டன்ட். advice against அப்படின்னா to recommend not doing something. அதுதான் advice against. advice பண்றது பட் against advice பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பஞ்சி ஜம்பிங் பண்ண போறேன்னு வீட்டில் சொன்னா கண்டிப்பா they will advice against to that thing. bungee jumping advice against அதை பண்ணாதான் சொல்லி சொல்றதா advice against. agree with அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனோட ஒத்து போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிம்பிள், நம்ம ஃபேமிலியே எடுத்துக்கோமே. அம்மா அப்பா கிட்ட போயிட்டு நான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போறேன் அப்படின்னா they will agree with your opinion. கரெக்ட் தான். அக்ரினா என்ன? வித்துன்னு வரும். அக்ரியோட வித்தும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. அதுவே நான் பஞ்சி ஜம்பிங் பண்ண போறேன், நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா they will stand against it. they will advise against that நீங்க கொடுக்குற விஷயம். ஸோ தட் அட்வைஸ் அகேன்ஸ்டும் அக்ரி வித்தும் ஆப்போசிட்ஸ். அடுத்தது எய்ம் அட். டு பாயிண்ட் அ வெப்பன் அட் சம்ஒன். எய்ம் அட், நான் இதுக்கு தான் குறி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத எய்ம் அட். ஓகே, அலோ ஃபார்னா என்ன? டு டேக் இன் டு கன்சிடரேஷன். நம்ம வந்து இந்த விஷயத்த கன்சிடரேட் பண்றேன், யோசிச்சு பார்க்கறேன்னு சொல்றதான் அலோ ஃபார். அடுத்தது அப்பீல் டு அப்படின்னா டு ப்ளீட் ஆர் மேக் அ ரெக்வஸ்ட். அப்பீல் டுனா என்ன? டு ப்ளீட் ஆர் மேக் அ ரெக்வஸ்ட். நான் வந்து மேலிடத்தை இதை அப்பீல் பண்றேன், கோர்ட்ல இதை அப்பீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கேட்டிருக்கேன், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் திரும்ப சொல்றேன், இந்த அபைடு பை அக்கவுண்ட்னா ஃபார் தான் வரும், ஆடுனா அப்பு தான் வரும், அட்வைஸ்னா அகேன்ஸ்ட் தான் வரும், அக்ரினா வித் தான் வரும், எய்ம் அட் தான் வரும், அலோனா ஃபார் தான் வரும். இந்த மாதிரி சென்சஸ்லாம் மேக் பண்றதுல இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பீல் டு தான் வரும். அப்பீல் டுனா என்ன? ஒரு விஷயத்த வந்துட்டு அப்பீல் டு அப்படின்னா டு ப்ளீட் ஆர் மேக் அ ரெக்வஸ்ட். இந்த மாதிரியான சென்சஸ் வந்தாலும் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து இந்த வார்த்தையோட வரும். அதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை வந்தாலே இந்த ப்ரிப்போசிஷன் வரும்னு அர்த்தம் கிடையாது. பட் இந்த சென்ஸ்ல வந்தா இந்த ப்ரிப்போசிஷன் மட்டும்தான் வரும். ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை ஃபார் அப்படின்னா டு ஃபார்மல் ஆர் மேக் அ ஃபார்மல் ரெக்வஸ்ட். அதுதான் அப்ளை ஃபார்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அப்ளைட் ஃபார் திஸ் காலேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த காலேஜில் அட்மிஷன் கேட்கறதுக்காக வேண்டி. அப்பீல் டு அப்படின்னா மோஸ்ட்லி கோர்ட் சென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஐ எம் அப்பீலிங் டு திஸ், டு ப்ளீட் ஆர் மேக் அ ரெக்வஸ்ட். ஓகே, அடுத்தது ஆஸ்க் அரவுண்ட். ஆஸ்க் அரவுண்ட் அப்படின்னா ஆஸ்க் மெனி பீப்புள் த சேம் கொஷின். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே கொஷின் கேட்டுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃபோட ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க போறீங்க, ஒரு என்ன படிக்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ண போறீங்கன்னா ஐ எம் ஆஸ்கிங் அரவுண்ட் ஆல் த பீப்புள். அப்படியே ஐ எம் ஆஸ்கிங் அரவுண்ட் ஆல் த பீப்புள்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட சஜஷன் கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதை 70 வார்த்தையை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் நான் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் அண்ட் ஸ்டே டியூன்ட். பை.